வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பிருகு நந்தி நாடியில் பலன் கூறும் முறைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் பிருகு நந்தி நாடியில் இப்போது உதாரணத்துக்கு மீனத்தில் ராகு கன்னியில் கேது என்று வைத்துக்கொள்வோம். இந்த ராகு கேதுக்களை வைத்து பலன் பார்க்கும் முறை எப்படி என்று வைத்துக்கொள்வோம். ராகுக்கு 1, 5, 9, மீனத்துக்கு 1 மீனம், 5 கடகம், விருச்சகம். இதுக்கு கன்னிக்கு 5 மகரம், ரிஷபம். இதை வைத்து எப்படி பலன் பார்ப்பது, ஒவ்வொரு கோலம் வைத்து பலன் பார்ப்பது என்பதை சொல்லப்போம். இப்போ சூரியன் ராகு இருக்கும் இடத்திலிருந்து 1, 5, 9, அதாவது மீனம், கடகம், விருச்சகத்தில் சூரியன் 19 டிகிரி, கடகத்தில் 19 டிகிரி, விருச்சகத்தில் 19 டிகிரியில் சூரியன் இருந்தால் சூரியன் ராகு சேர்க்கை பெற்றதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன வரும் பிரச்சனை தான். நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகள், தந்தை சார்ந்த பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த பிரச்சனைகள், ஆளுமை சார்ந்த பிரச்சனைகள், தலைமை சார்ந்த பிரச்சனைகள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், அதேமாரி முன்னெடுத்து செல்வதில் வரக்கூடிய பிரச்சனைகள். இதுதான் உண்மை. அதாவது ஆரோக்கிய குறைபாடுகள், எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள், இதுதான் உண்மை. அரசனால் துன்பப்படக்கூடிய சூழ்நிலைகள், அரசனுக்கு துன்பம் அல்லது அரசனால் துன்பப்படுதல், இதுதான் வரும். சூரியன் ராகுவுடன் சேரும் பொழுது இதுதான் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. சந்திரன் ராகுவுடன் இணையும் போது, அதாவது மீனத்தில் 19 டிகிரி, கடகத்தில் 19 டிகிரி, விருச்சகத்தில் 19 டிகிரி, அந்த சந்திரன் இணையும் போது ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது உணவில்லாமை, தூக்கமில்லாமை, தனநாசம், மகிழ்ச்சியின்மை, ஆரோக்கிய குறைவு, மறதி, மற்றவர்களால் வெறுக்கப்படுதல், கடும் ஜுரத்தால் அவதி, நஷ்டப்படுதல், தாயை பிரிதல் அல்லது இழத்தல், அனாவசியமாக வரக்கூடிய கோபம் கொள்ளுதல். கவனிங்க. அது மட்டுமல்ல, அமானுஷ்யம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், அன்பு, பண்பு, பாசம், நேசத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி நீர் சார்ந்த பிரச்சனைகள், இது அத்தனையும் ஏற்படுகிறது. மனோநிலை பாதிப்பு ஏற்படுகிறது, டிப்ரெஷன் ஏற்படுகிறது. இதுதான் உண்மை. செவ்வாய் என்று சொல்லக்கூடிய வேகம், வீரியம், கோபம், ஆத்திரம், அவசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் ராகு இணையும் போது மீனத்தில் 19 டிகிரி, கடகத்தில் 19 டிகிரி, விருச்சிகத்தில் 19 டிகிரி, இந்த 3 டிகிரிகளும் செவ்வாய் 3 ராசிகளில் 19 டிகிரிக்குள் இணையும் பொழுது, ராகுவுடன் இணையும் பொழுது இளைய சகோதர சகோதரிகளுக்கு துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், இளைய சகோதர சகோதரிகள் வரக்கூடிய கலகங்கள், சண்டைகள், சச்சரவுகள், நிலம் மற்றும் நெருப்பால் ஆபத்துக்கள் வருகிறது. அரசாங்கத்தினால் வரக்கூடிய துன்பங்கள், பெரியோர்களின் கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள், கத்தியால் வெட்டப்படுவது அல்லது கத்தியால் காயப்படுவது, வியாதி ஏற்படுவது, நார்பட்ட புண்கள் ஏற்படுவது, அத்தனையும் செவ்வாய் ராகுவுடன் இணையும் பொழுது ஏற்படுகிறது. அடுத்தது புதன் என்று சொல்லக்கூடிய புத்திசாலி, தந்திரசாலி, திறமைசாலி, வித்தை, விவேகி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் ராகுவுடன் இணையும் பொழுது மீனத்தில் 19 டிகிரி, கடகத்தில் 19 டிகிரி, விருச்சிகத்தில் 19 டிகிரி, இந்த 19 டிகிரியில் புதனுடன் ராகு, அதாவது ராகு மீனத்தில் இருந்தானா இங்கே 19 டிகிரியில் இருக்கணும், இங்கே மீனத்தில். அதே கடகத்தில் புதன் 19 டிகிரி, விருச்சிகத்தில் 19 டிகிரினா புதனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த புதனும் ராகுவும் ஒன்றாக இருக்கும் பொழுது கோபம், வெறுப்பு, வியாபாரிகளால் தொல்லைகள், வியாபாரிகளால் கவலைகள், நண்பர்களால் தொல்லைகள், இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், முறையற்ற காதல் விவகாரங்கள், அதேமாரி காலிமனை ஃபிளாட் போட்டுட்டாங்களே அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள், தொல்லைகள், அதேமாரி நண்பர்களால் ஆபத்து, தொலைத்தொடர்பு துறையால் வரக்கூடிய ஆபத்து, வியாபாரிகளால் ஆபத்து,
புத்தி மழுக்கும் தன்மையில் வரக்கூடிய ஆபத்துகள் அத்தனையும் புதனுடன் ராகு சேரும் பொழுது ஏற்படுகிறது. கவனிங்க. அடுத்தது குரு என்று சொல்லக்கூடிய நீதி நேர்மை நாணயம் என்று சொல்லக்கூடிய குருவுடன் ராகு இணையும் பொழுது, அதாவது குரு மீனத்தில் 19 டிகிரி, கடகத்தில் 19 டிகிரி, விருச்சிகத்தில் 19 டிகிரி, இது மீனத்தில் ராகு இருக்குது. அப்ப குரு ராகு சேர்க்கை பிருகுநந்தி நாடிப்படி சொல்லப்படுகிறது. இந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படும் பொழுது மனக்கவலைகள், வியாதிகள், தைரிய குறைவு, பணம் கையாளுவதில் வரக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகள் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள், ஆன்மீக பெரியோர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னங்க. அதே சமயத்தில் சுய கபரோகம், அதாவது குரு கொழுப்புகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள், வங்கி சார்ந்த பிரச்சனைகள், ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள், ஒழுக்கக்கேடால் வரக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும், இது அத்தனையும் குரு ராகுவுடன் சேரும் பொழுது ஏற்படுகிறது. சுக்கிரனுடன் ராகு, அதாவது மீனத்தில் 19 டிகிரி, கடகத்தில் 19 டிகிரி, விருச்சிகத்தில் 19 டிகிரி, இங்க ராகு 19 டிகிரி இருக்கிறான். அப்ப சுக்கிரனும் 19 டிகிரி. அப்ப என்னென்ன பிரச்சனை ஏற்படுகிறது? கணவன் அல்லது மனைவியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், துயரங்கள், தனநாசங்கள், வாழ்வில் மிகப்பெரிய தவறுகளை செய்பவர்கள் இவங்க. பல பெண்களோடு ஏற்பட்ட நோயினால் வியாதி ஏற்படுகிறது, துன்பம் ஏற்படுகிறது. அதாவது திருமணம் சார்ந்த, இன்பம் சார்ந்த, மகிழ்ச்சி சார்ந்த, அழகு சார்ந்த, ஆடம்பரம் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். சனி ராகுவுடன் இணையும் போது என்னங்க, சனி ராகுவுடன் இணையும் பொழுது என்ன செய்கிறான் என்று கவனிங்க. சனி ராகுவுடன் இணையும் பொழுது தனநாசம் ஏற்படுகிறது, தொழிலில் பிரச்சனை ஏற்படுகிறது. சரி, சனி ராகு எப்படி சொன்னா, மீனத்துல 19 டிகிரி, கடகத்துல 19 டிகிரி, விருச்சிகத்துல 19 டிகிரி, இந்த மூன்றும் இந்த 19 டிகிரி இருந்து செயல்படுத்தினார். உடல் ரீதியான தொந்தரவுகள், வியாதிகளால் தொந்தரவுகள், அங்ககீனம், அரசாங்கத்தின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது, கூடாத கொடுஞ்செயல்களை செய்யக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு வருகிறது, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு வருகிறது. இது உண்மை. சரி, இப்ப இதெல்லாம் கெட்டு ராகு கெட்டுவிட்டான் என்றார். ராகு கெட்டு போயிட்டான். யாரோட? செவ்வாயோடையோ சனியனோடையோ தேய்பிரை சந்திரனோடையோ ராகு கெட்டுவிட்டான் என்றால், இங்கே விஷம் சார்ந்த பொருட்களின் பிரச்சனைகள், விஷ ஜந்துக்களால் பிரச்சனைகள், உடலில் இருக்கக்கூடிய மொத்த தேகம் முழுக்க தொல்லைகளும் துன்பங்களும் துயரங்களும், ஆயுதத்தாலும் நெருப்பாலும் ஆபத்துக்களை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகுதல், கீழ்ஜாதியினரால் வரக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள், இதுதான் ராகு கெட்டுவிட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள். கேது கெட்டு போயிட்டான் அப்படின்னா, கேது செவ்வாயோடையோ சனியனோடையோ தேய்பிரை சந்திரனோடையோ தீய ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், தோல்விகள், உபயோகமற்ற, லாபமற்ற, முட்டாள்தனமான செயல்பாடுகளை செய்து அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், பிராமணரால் வெறுக்கப்படுதல், ஒதுக்கப்படுதல், அத்தனை தீய பலன்களும் நடைபெறுகிறது. இது யதார்த்த உண்மை. பிருகுநந்தி நாடியில் எப்படி பலன் சொல்லுகிறார்கள் டிகிரி வைத்து என்று நான் சொல்லியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சேர்ந்து சேருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அனைவரும் ஷேர் செய்யுங்க.